श्री गुरु श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा வாய்ப்பு கொடுத்த தாமோதர தேசிய யாத்திராவுக்கு மிக மிக நன்றி. நம்ம இன்னைக்கு நான்காவது பாசுரம் பார்த்தோம். இப்போதான் அவங்க வாசிச்சாங்க, அந்த மாதாஜி ரொம்ப அழகா வாசிச்சாங்க அந்த பாசுரத்தை. ஸோ அதோட விளக்கத்தையும் அது கூட அதுக்கு இணையான பாகவதம் ஸ்லோகாவும் இந்த பாசுரத்தோட விளக்கத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். தாமோதர் பிரபு 6:20 வரைக்கும் பேசலாம்ல? எஸ் பிரபு. ஓகே, நன்றி பிரபு. மேக்ஸிமம் 6:25 வரைக்கும் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணலாம், நாட் மோர் தென் தட். நன்றி பிரபு, நன்றி. சோ இந்த பாசுரம் பாத்தீங்கன்னா ஆண்டாள் தாயார் மழைக்காக இந்த பாசுரத்தை பாடியிருக்காங்க, மழை பெய்யணும் அப்படின்னுட்டு. பொதுவா இது பிரார்த்தனைன்னு வச்சுக்கலாம், இல்ல கட்டளைன்னு வச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஆழிமழை கண்ணா அப்படின்ட்டு ஆண்டாள் தாயார் பகவானையும் பிரார்த்திக்கிறாங்க. அதே நேரத்துல பர்ஜன்யர், அதாவது இந்த மேகங்களின் அதிபதியான பர்ஜன்யருக்கும் கட்டளை இடுறாங்க மழை பெய்யணும் அப்படின்ட்டு. அதாவது பகவான்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க, அதே நேரத்துல பர்ஜன்யர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ மழை பெஞ்சே தீரணும் இங்க அப்படின்ட்டு. சோ ஆழிமழை கண்ணா அப்படின்னா எதுக்கு கண்ணன் எதுக்கு ஆழிமழை கண்ணா அப்படின்றாங்கன்னா, மழை பெய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மேகங்கள் கருப்பா இருக்கும். அந்த கருமேகத்தை ஒற்றிய நேரம் தான் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய, பகவான் பெருமாளுடைய கலரும் பாத்தீங்கன்னா நிறமும் பாத்தீங்கன்னா அதே அந்த 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 மேகங்களை ஒற்றிய கலரா இருப்பா, நிறத்துல இருப்பா. அதனால ஆழிமழை கண்ணா அப்படின்ட்டு பாடுறாங்க. சோ மழை அப்படின்னாலே மேகங்கள் இருக்கும், மேகங்கள் இருந்தாதான் மழை விழும். அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் வெண்மேகமா இருந்ததுன்னா மழை வராது. நம்ம வானத்துல நம்ம வெளியே போனோடனே அப்படி வானத்தை பார்த்தோம்னாலே இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அது ஏன் அப்படி சொல்றோம்னா, அந்த மேகங்களை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், ஓகே கருமேகங்களா இருந்ததுன்னா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதே வெண்மேகங்களா இருந்ததுன்னா நமக்கு தெரியும் மழை வரப்போகுது இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த மழையினாலே கருமேகங்கள், அந்த கருமேகங்கள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த அவருடைய திருமேனியோடைய அந்த நிறமும் அவருடைய லீலைகளும் தான். சோ ஆழிமழை கண்ணா அப்படின்ட்டு பாடுறாங்க. இதுல பர்ஜன்யர் யாருன்னா அந்த மேகங்களின் அதிபதி. அவர் எப்பவுமே மழை எங்கெல்லாம் மழை பெய்யணும் அப்படின்ட்டு அவர் தான் முடிவு பண்ணுவார். சோ மக்கள்லாம் எப்படி அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறா, எப்படி எல்லாத்தையும் பாவம் புண்ணியம் எவ்வளவு பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அதை பார்த்து எந்தெந்த நாட்டுல எங்கெல்லாம் மழை பெய்யணுன்றதுக்கு அதிபதி பர்ஜன்யர் தேவர். இங்க தாயார் ஆண்டாள் தாயார் என்ன சொல்றாங்கன்னா கட்டளை இடுறாங்களாம். யாருக்கு? பர்ஜன்யருக்கு. நீ மழை பெய்யறியா இல்ல நான் பகவான்கிட்ட வேண்டி நேரடியா மழைய வாங்கிடவா அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி கட்டளை இடுறாங்களாம். சோ பர்ஜன்ய தேவருக்கு என்னன்னா ஒரே பயமாயிடுச்சு. அவங்களும் பர்ஜன்ய தேவரும் அவங்க அவருடைய சகாக்களும் என்ன பண்றாங்கன்னா தாயார்கிட்ட பிரார்த்திக்கிறாங்களாம். என்னன்னா எங்களுக்கு கட்டளையிடுங்கள் தாயே, நாங்க எங்க மழை பெய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா போன ஸ்லோகத்துல போன பாசுரங்களை பார்த்துப்போம். இதுக்கு முந்தின பாசுரம் 3வது பாசுரம் பாத்தீங்கன்னா ஓங்கி உலகிலிருந்த உத்தமன் பெயர் பாடி, அதாவது அந்த பெருமாளுடைய திருவிக்கிரம ரூபம் எடுத்து பகவான் என்ன பண்ணாரு, அந்த ஆகாச கங்கைய வானத்துல இருந்து இங்க பூமிக்கு கொண்டு வந்துட்டாரு. சோ இந்த பர்ஜினியர்களுக்கு என்னன்னா ஒரே பதற்றமா, இந்த மாதிரி ஆண்டாள்
நேரடியா பகவானை வேண்டி பகவானே நேரடியா மழை பெஞ்சிட்டா அப்புறம் நமக்கெல்லாம் என்ன சேவை இருக்கு? நமக்கு சேவையே இல்லையே. நம்ம வந்து தாமோதர லீலையில பார்ப்போம். யசோதா அம்மா வந்து இந்த பாலை வந்து அடுப்புல வச்சிருப்பாங்க. பகவான் ஆனா வந்து என்ன பண்ணுவாரு? பாலை வந்து தாய்மடியில இருந்து பாலை குடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பால் வந்து நினைக்கும், ஐயோ எனக்கு வந்து இப்ப நான் வந்து என்னோட சேவை போச்சே, நான் தானே பகவானுக்கு சேவை செய்யலான்னு இருந்தேன். பகவான் என்னைய குடிப்பாரு, நான் பகவானுக்கு சேவை செய்யலாம்னு இருந்தேனே. இப்போ பகவான் வந்து தாயோடைய மடியில இருந்து பால் குடிக்கிறாரு, எனக்கு இப்போ வந்து சேவையே இல்லையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு நான் உயிரை விட போறேன்ட்டு அந்த நெருப்புல குதிக்கிறதுக்கு அந்த பால் பொங்கி வருமா. சோ அந்த மாதிரி இந்த பர்ஜன்ய தேவர் வந்து என்னன்னா ஆஹ், என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ வந்து ஆண்டாள் தாயார் வந்து நேரடியா வந்து பாசுரத்தை பாடி பகவான் தந்து மழையை வாங்கிட்டா, அப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கு? நமக்கு சேவை இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இவருடைய வேலை என்ன? மழை பொழியறது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பகவத்கீதையில பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஐ திங்க் மூணாவது அத்தியாயத்தை சொல்லுவாரு, அன்னார் பவதி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ அப்படின்ட்டு. அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்க அனைத்து உயிர் வாழிகளும் எதை நம்பி இருக்குன்னா தானியங்களும் உணவு வகைகளையும் நம்பிதான் இருக்கு. செடி கொடி மலம் வளருது, அதுக்கப்புறம் வந்து தானியங்கள் வளருது, அதை வச்சுதான் வந்து நம்ம எல்லாரும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதை சாப்பிட்டுதான். அந்த தானியங்களும் அந்த செடி கொடிகளும் எதை நம்பி இருக்குன்னா பர்ஜன்யா தன்ன சம்பவ. பர்ஜன்யா தான் அந்த மழை பெய்யறது நம்பிதான் இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த பர்ஜன்ய தேவரை நம்பிதான் வந்து இந்த செடி கொடி தழை எல்லாமே வந்து இருக்கு. அதை நம்பிதான் இந்த அனைத்து உயிர்வாழிகளும் இருக்கு. அதனால வந்து தாயார் என்ன சொல்றாங்க, அந்த பர்ஜன்ய தேவரை நீ வந்து மழை பெய்யணும், நம்ம நாட்டுல வந்து மழை பெய்யணும், எல்லா நாட்டிலயும் வந்து எல்லா ஊர்லயும் வந்து மழை பெய்யணும். அதுவும் எப்படி மழை பெய்யணும்? சமமா பெய்யணும், பாரபட்சம் இல்லாம மழை பெய்யணும். அதாவது நீங்க மழை பெய்யறது பார்த்திருக்கீங்கன்னா, மழை வந்து யாருக்கும் வந்து பாரபட்சம் பார்க்காது. ஓகே, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து துபாயில மழை, ஆனா வந்து துபாயில வந்து ஜபலலில மட்டும் மழை, இதுல வந்து மழை கிடையாது அப்படின்னு இருக்காது. மழை பெஞ்சதுன்னா எல்லா எல்லா இடத்துலயும் எவ்வளவு பறந்து பெய்ய முடியுமோ அவ்வளவு இடத்துக்கு பறந்து பெய்யும் மழை. சோ அந்த மாதிரி வந்து பாரபட்சம் இல்லாம நீ வந்து மழை பெய்யணும். ஏன்னா போன ஸ்லோகத்துல வந்து என்ன சொன்னாங்க? போன பாசுரத்துல மும்மாரி மழை வேணும்னாங்க. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்றாங்க? பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே நீ மழை பெய்யணும் அப்படின்ட்டு தாயார் வந்து வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அதுக்கு முன்னாடி ஆழிமழை கண்ணா அப்படின்னா அத வந்து பெரியவர் வந்து என்ன எப்படி பிரிக்கிறா அப்படின்னா, பூர்வாச்சாரியர்கள் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இன்னொரு அர்த்தம், அதாவது இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. அது என்னன்னா, ஆழி மழைக்கு அண்ணா அப்படின்ட்டு அப்படி பிரிக்கிறாங்க. மழைக்கு அண்ணா, இது வந்து மழைக்கண்ணா. மழைக்கண்ணானா பகவான வந்து பிரார்த்தனை பண்றது. ஆழி மழைக்கு அண்ணா அப்படின்னா, அண்ணா அப்படின்னாலே வந்து தென்னிந்தியாவில வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா அண்ணா அப்படின்னாலே வந்து ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரம் மட்டும்தான் குரு. சோ ஆண்டாள் வந்து அவங்களையும் அதாவது ராமானுஜரையும் வந்து இந்த பாசுரத்துல வந்து சொல்றாங்க அப்படின்ட்டு பூர்வாச்சாரியர்கள் வந்து ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது இந்த பகவான் இருக்க அந்த கருணை கடலான அந்த பகவானுடைய கருணைய வந்து மழையா கொடுக்கறது வந்து யாருன்னா நம்ம ஆச்சாரியர்கள், நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள். என்ன மழை? ஞான மழை. பகவான்கிட்ட இருந்து அந்த ஞானத்தை நமக்கு வாங்கி கொடுக்கறது, எடுத்துட்டு வந்து நமக்கு சேர்க்கிறது. இந்த நம்மள மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண ஜீவன்களுக்கும் வந்து என்ன அந்த ஞான மழையை கொண்டு வந்து சேர்க்கறது யாருன்னா ஆச்சாரியர்கள். அதே மாதிரி பகவானுடைய இந்த கருணை மழையும் கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னா ஆச்சாரியர்கள். இதை பத்தி நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு விளக்கமா அதை பத்தி பார்ப்போம், எப்படி வந்து ஆச்சாரியர்கள் வந்து கருணை மழை பொழியுறாங்க அப்படின்ட்டு. சோ அதனால வந்து ஆச்சாரியர்களுடைய அந்த கருணை மழையும் வந்து இதுல வந்து அடங்கியிருக்கு, இந்த விளக்கத்துல வந்து அடங்கியிருக்கு. ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஒன்று நீ கை கரவேல் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து நின்றாத, அதாவது கொஞ்சமா பேஞ்சிட்டு நின்றாத, நல்லா வந்து எல்லா இடத்துலயும் வந்து சமமா எல்லா இதுக்கும் வந்து நீ வந்து அந்த மழையை கொடுக்கணும், பாரபட்சம் பார்க்காதே அப்படின்றாங்க. பாரபட்சம்னா யாருக்கும் வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது. நம்ம மழை பெய்யும் போதும் சரி, வெயில் காயும் போதும் சரி பாத்தீங்கன்னா பகவானுடைய அனுகிரகத்துல எல்லாமே வந்து சமம் தான். ஓகே, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் காய்ஞ்சாலும் சரி, ஓகே இவங்களுக்கு மட்டும் மழை பெய்யும் அவங்களுக்கு பெய்யாது,
இவங்களுக்கு மட்டும் வெயில் காயும் இவங்களுக்கு பெய்யாது அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே சமமா தான் பெய்யும். சோ அதனால வந்து அந்த அந்த அனுகிரகத்தை வந்து நிறுத்தி விடாதே, அதை வந்து நிறுத்திடாத, மழை பெய்யறது தொடர்ந்து பெய்யு அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்றாங்களாம். ஆஹ் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பிரார்த்தனை பண்றதை விட கட்டளையிடுறாங்க. ஏதாவது கின்கரவாணி அப்படின்னுவாங்க. எப்படின்னா தாயார் வந்து கட்டளையிடுறாங்களாம், அதை வந்து செய்யறதுக்காக பர்ஜன்யர் வந்து தயாரா இருக்காராம். அதாவது கின்கர்ணவாணினா நம்ம கட்டளையிடுறத வந்து பண்றதுக்கு தயாரா இருக்கவங்க பேர் தான் கின்கரவாணி அப்படின்னா. சோ தாயார் வந்து கட்டளையிடுறாங்களா, மழை பெய்யணும், சமமா பெய்யணும், பாரபட்சம் பார்க்காம பெய்யணும், நிறுத்திடக்கூடாது, எல்லா எல்லா ஜீவராசிக்கும் சமமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அத வந்து இந்த இதுல வந்து கைக்கரவேல் அப்படின்ட்டு பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஆழியுள் புக்கு முகர்ந்து, ஓகே, ஒரு ஆழியுள் புக்கு முகர்ந்து அப்படின்ட்டு சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த கட்டளையிடுறாங்களாம் பர்ஜன்யருக்கு, நீ வந்து எங்க போய் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா, குளத்திலயோ குட்டையிலயோ இல்ல வந்து சும்மா ஒரு ஏரியிலயோ ஒரு ஆத்துலயோ இந்த மாதிரி தண்ணி எடுக்காம, ஆழினா இங்க வந்து கடல், அந்த கடல்ல இருக்க அந்த தண்ணிய நீ போய் எடுக்கணும் அப்படின்றாங்க. அந்த தண்ணியில அந்த கடல்ல எவ்வளவு தண்ணி, ஏன்னா இந்த இந்த மேகங்கள் வந்து எங்க இருந்து தண்ணி எடுக்குது, கடல்ல இருந்து எடுக்குது. கடல்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து எங்க வருது, நாடுகளுக்கு வருது, வந்து எங்க பெய்யணுமோ அங்க மழைய பொழிஞ்சிட்டு போகுது. சோ ஆழியுள் புக்கு முகுந்துன்னா அந்த கடலுக்குள்ள போயிட்டு நீ வந்து ஆழியுள் புக்கு முகுந்து கொடுத்தார்த்தி ஏரி அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது ஃபுல்லா அதுல எவ்வளவு முடியுமோ நீ வந்து அங்க இருந்து அந்த கடல்ல இருந்து அந்த தண்ணியை எடுத்துட்டு என்ன பண்ணணுமா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அதாவது ஊழி முதல்வன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமாளை வந்து இங்க வந்து தாயார் வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருத்தமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. மெய்கருத்துனா அதாவது எப்படி இருக்கணும்னா, நீ வந்து அப்படியே கருப்பா அந்த கண்ணனுடைய நிறத்திலேயே இருக்கணுமா. நம்ம வந்து முதலே நான் சொன்னேன், வெளியே போய் நம்ம அப்படி வானத்தை பார்த்து, நம்ம போன வருஷம் இந்த துபாயில வந்து ஏப்ரல் மாசம் நமக்கு எல்லாம் ஒரு மழை பெஞ்சது, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வானம் பாத்தீங்கன்னா அப்படி இருண்டு போயிருந்தது. அந்த மாதிரி இருண்டு போய் இருக்கணுமா, கருத்து போய் இருக்கணுமா. ஓகே, ஏன்னா பகவானுடைய கடலும் கலரும் வந்து கருத்து போயிருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பாழியந்தோன் உடை உடை பத்மநாபன் கையில். அதாவது அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க, பத்மநாபன் போல். பத்மநாபன் கையில என்ன இருக்கும், சங்கு சக்கரம், ஓகே, அதுக்கப்புறம் சாரங்கம். ஓகே, நீங்க வந்து இப்பதான் நான் வந்து போன போன மாசம் வந்து காஞ்சிபுரம் போயிருந்தேன். அஷ்டபுஜ பெருமாள்ன்ட்டு அங்க ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து அருமையா அம்பு வச்சிருப்பாரு, சூப்பரா இருக்கும். அவர் பார்க்கவே இருப்பாரு. மொத்தம் 8 கை இருக்கும், 8 கையில வந்து 8 ஆயுதங்கள் வச்சிருப்பாரு. அதுல ஒரு ஆயுதம் வந்து ஒரு கையில வந்து வில்லு, இன்னொரு கையில வந்து அம்பு வச்சிருப்பாரு. சாரங்கம், சாரங்க சாரங்கம் உதைத்த சாரை மழை போல். அதாவது எப்படி சொல்லணும்னா, பகவானுடைய வந்து கம்பேர் பண்றாங்க. பகவானுடைய வந்து என்ன, பகவானுடைய வந்து பொருத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது மழை அப்படின்னாலே என்னன்னா உங்களுக்கு வந்து மேகங்கள் கருத்து இருக்கணும், அதுக்கப்புறம் இடி இடிக்கணும், அதுக்கப்புறம் மின்னல் மின்னணும், அதுக்கப்புறம் மழை மேகங்கள் வந்து வருஷிக்கணும், அதாவது மழையை வந்து பொழியணும். இதுதான் வந்து மழை. சும்மா வெறுமனே மழை பெஞ்சிருந்தா அது வந்து மழை கிடையாது, சாதாரண மழை தான். இப்ப நம்ம சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மழை பெய்யும், இந்த சாரல் மழை அப்படின்வாங்க, ஒரு 5 நிமிஷம் பெய்யும், அதுக்கப்புறம் நின்றுடும். ஆனா நல்லா மழை பெய்யணும்னா என்ன இருக்கணும், கருமேகங்கள் இருக்கணும், நல்லா இடி இடிக்கணும், மின்னல் மின்னணும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மழை வந்து பொழியும், அப்படியே ஃபுல்லா வந்து நல்லா பேஞ்சு தள்ளும். சோ அந்த மாதிரி வந்து பகவானுடைய கையில இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, பத்மநாபன் கையில இருக்கிற மாதிரி. ஏன்னா பகவான் அதே நீங்க மேகங்கள்லாம் வந்து கருத்து இருக்கணும், இடி இடிக்கணும், மின்னல் மின்னணும், மழை பெய்யணும். அதே மாதிரி பகவான் பாத்தீங்கன்னா அவர் வந்து கையில வந்து என்ன வச்சிருக்காரு, சங்கு, சங்கு வச்சிருக்காரு. சங்கு என்ன என்ன சங்கு, சங்கோட பேர் என்ன, பகவானுடைய சங்கோட பேரு பாஞ்சஜன்யோ ரிஷிகேஷோ. அதாவது பகவத்கீதையில நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வரும், முதல் அத்தியாயத்திலேயே வரும்.
பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷ, பகவானுடைய சங்கோட பேர் என்ன? பாஞ்சஜன்யம். அத வந்து அவர் வந்து அந்த சங்க ஊதுனார்னா அதுக்கு ஒரு 2-3 ஸ்லோகாக்கு தள்ளி ஒரு முதல் முதல் அத்தியாயத்திலே பகவத்கீதையில அவர் ஊதுன அந்த சங்க கேட்டு அந்த திருதராஷ்டிரருடைய மகன்கள் ஆகிய அந்த கௌரவர்களுடைய இதயத்துல வந்து இடியா வந்து விழுந்துதான். எது? பகவானோட ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சங்கு. அத அந்த சங்கு சத்தம் வந்து எப்படி இடி மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி நீ இடியா இருக்கணும், அந்த மாதிரி உன் மேகங்கள்ல வந்து இடி இடிக்கணும் அப்படின்ட்டு தாயார் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஆழி போல் மின்னி. ஆழி போல்னா, ஆழினா இங்க வந்து சுதர்சன் பகவான் சக்கரத்தாழ்வாரை பத்தி சொல்றாங்க. அதாவது சக்கரத்தாழ்வார் சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஒரு ஒரு அதுல இருந்து வர வெளிச்சம் வந்து பல பல கோடி பல கோடி சூரியர்களுக்கு சமமா இருக்கும். அந்த சுதர்சன சக்கரம் சொல்லும் போது அதுல இருந்து வர வெளிச்சம் வந்து பல கோடி சூரியன்களுக்கு வந்து சமமா இருக்கும். அந்த மாதிரி நீ மின்னல் மின்னணும். ஏன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இடி நல்லா கரும் மேகம் இருக்கும்போது ஒரு மின்னல் வந்ததுன்னா அந்த டைம்ல அப்படியே நமக்கு பிரைட்டா ஆயிடும், அப்படியே வெளிச்சமா இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து மின்னல் மின்னணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? தாழாத சாரங்கம் உதைத்த சரமழை போல். அதாவது சாரங்கம் யாரு? பெருமாள் பகவானுடைய சாரங்கம் பந்து வந்து, அதாவது எதுனா வில்லும் அம்பும். என்ன சொல்றாங்க? ராமரை வந்து சேவிச்சு சொல்றாங்க. ஸ்ரீராமர் வந்து நமக்கெல்லாம் ராமாயணம் கேட்டிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாசிக் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, பஞ்சவேணி அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குகை இருக்கும். நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அங்க உள்ள கோயில் அந்த அந்த குகைக்குள்ள வந்து இது எப்ப நடக்குதுன்னா, நாசிக்ல தான் வந்து இது நடந்தது. அந்த மூக்கறுத்து நம்ம சூர்பனுடைய மூக்கறுத்த அந்த லீலை வந்து அங்க நடந்தது. அது முடிஞ்ச உடனே சூர்பனகை என்ன பண்றா? நேரா போயிட்டு அண்ணங்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ராமர் வந்து மூக்க அறுத்துட்டான், ராமரும் லட்சுமணனும் என்னை மூக்க அறுத்துட்டாங்க அப்படின்னு உடனே இன்னும் கட்டளை இடுறாங்க. ஓகே, உடனே கரனும் தூஷனும் போறாங்க. ஒரு 14,000 அசுரர்களை கொண்டு போறாங்க. 14,000 அசுரர்கள். ஆனா ராமர் அந்த நேரத்துல என்ன பண்ணாருன்னா சொல்றாராம் லக்ஷ்மண்கிட்ட, லக்ஷ்மணா நீ வந்து சீதையை பார்த்துக்கோ, நீ வெளியே வராத, இந்த 14,000 அசுரர்களையும் நான் வதம் பண்றேன் அப்படின்ட்டு. அப்போ லக்ஷ்மண் சொல்றாரா, அண்ணா நீங்க மட்டும் தனியா போறீங்களே, நானும் கூட வரேன் அப்படின்னு. இல்ல, நீ வந்து சீதையை பார்த்துக்கோ, நான் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா போயிட்டு அவர் அந்த நான் அந்த அத ஒரு விளக்கம் படிச்சும் போது என்னன்னா, பகவான் வந்து அந்த இந்த ஆர்மரை போடும்போது அவர் உடம்புல அப்படியே தக 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 தகன்னு தங்க மாதிரி மின்னுதான். அந்த அந்த என்ன சொல்றது, அந்த 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 காப்புக்கு, உடல் காப்புக்கு அந்த இது போடும்போது தங்க மாதிரி மின்னுதான். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த 14,000 அசுரர்களையும் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள வதம் பண்ணிட்டார். அப்படி எப்படி வதம் பண்ணாருன்னா, அவருடைய அவருடைய வில்லன் இருந்து புறப்பட்ட அம்பு வந்து மழை மாதிரி பொழிஞ்சுதான் அந்த இவங்க மேல. யார் மேல? அந்த அசுரர்கள் மேல. நீங்க கூட பாத்திருப்பீங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசுல வந்து, நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன், ராமாயணம் இந்த மகாபாரதம் எல்லாம் பாத்துருக்கோம். அப்ப வந்து எப்படி பண்ணுவாரு? ராமர் வந்து ஒரு வில்லு எடுப்பாரு, ஒரு மந்திரம் சான் பண்ணுவாரு, அந்த வில்ல அப்படியே விட்ட உடனே என்ன ஆகும்? ஒரு வில்லு வந்து அப்படியே 100 வில்லா மாறும், 1000 வில்லா மாறும். அந்த மாதிரி அதுதான் வந்து அம்பு மழை பொழியறது. அப்போ வந்து அந்த 14,000 அசுரர்களையும் யார் வதம் பண்ணது? ராமர் வந்து வித்தின் ஒரு ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள 14,000 பேரு தனியொரு மனிதனா நின்னு வந்து வதம் பண்ணாராம். அது எப்படி வதம் பண்ணாரு? அம்பு மழை பொழிஞ்சுதான். சோ அந்த மாதிரி நீ வந்து மழை பெய்யணும் அப்படின்ட்டு ஆண்டாள் தாயார் வந்து இங்க சொல்றாங்க. அப்புறம் வாழ ஒழுங்கில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீர் ஆற மகிழ்ந்து ஏலோ சம்பவாய். அதாவது அந்த மாதிரி மழை பெய்யும் போது நாங்க வந்து எங்களுக்கும் வந்து இந்த மார்கழி மாசத்துல வந்து நாங்க குளிக்கணும் அப்படின்ட்டு பர்ஜன்ய தேவருக்கு வந்து யார் வந்து கட்டளையிடுறா? ஆண்டாள் தாயார் வந்து கட்டளையிடுறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, இதுல வந்து முக்கியமான விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா, நான் இந்த மழையும் பகவானையும் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஒரு கம்பாரிசன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 4 விஷயம் நம்ம சொன்னோம். பகவானுடைய உடலும் கருத்து இருக்கும். பகவான்கிட்ட வந்து அந்த இருக்க அந்த சக்கரத்துல இருந்து வர வெளிச்சம் வந்து பல 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 சூரிய பல பல கோடி சூரியனுடைய சமமா இருக்கும்.
அதுக்கப்புறம் பகவானுடைய இதுல இருந்து வர சங்குல வந்து வர சத்தம் வந்து இடி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பொழியணும், வர்ஷிக்கணும், மழைய வந்து பொழியணும். அது மாதிரி வந்து பகவான்கிட்ட அதே மாதிரிதான் அந்த மேகங்களும் கருத்து இருக்கணுமா, இடி இடிக்கணுமா, மின்னல் மின்னணுமா, அப்புறம் மழைய நல்லா வர்ஷிக்கணும், பொழியணுமா எல்லா இடத்துலயும். ஆனா இதுல வந்து என்னன்னா, ஏன் இந்த கம்பாரிசன்னா, இது ரெண்டும் அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதாவது பகவானும் மேகங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. மழை பொழியறது மேகங்கள். அதே மாதிரி பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா கருணை மழையை பொழிவாராம். அவர் வந்து கருணை மழையை பொழிஞ்சு இந்த உலகல்ல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து ஒரு இதுவா இருப்பாராம், பாதுகாப்பா இருப்பார். அதனால வந்து அவர் வந்து கருணா சிந்து அப்படின்னு நம்ம வந்து பிரேயர்ல வந்து ஹே கிருஷ்ணா கருணா சிந்து, கருணா சிந்து அப்படின்னா அந்த கருணை கடல் அவர். யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து கருணை கடல். ஓகே. ஆனா மேகத்துக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மேகங்கள் வந்து மழை பெய்யும் போது மேபி ஒரு நாள் பெய்யும், 2 நாள் பெய்யும், இல்ல வந்து 3 நாள் பெய்யும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த மேகங்கள் விழுத்து விடும், அதுக்கப்புறம் மழை பெய்யாது. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணை மழைன்றது வந்து அவர் எவ்வளவு பெய்ஞ்சாலும், எவ்வளவு பல ஆயிரம் 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 ஆண்டுகளா அவர் வந்து அந்த மழையை பொழிஞ்சாலும், அந்த கருணை மழை பொழிஞ்சாலும் அவருடைய உடல் வெளுக்கவே வெளுக்காது. அவருடைய உடல் எப்பவுமே கருத்துதான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து கருணை கடல். நீங்க கடலுக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா கடல் வந்து எப்பவுமே அந்த ஒரு கருத்த நிறமா தான் இருக்கும். அது வந்து வெளுக்கவே வெளுக்காது. அந்த மாதிரி பகவான் வந்து அந்த கருத்த நிறத்துடையதான் இருப்பாராம். ஏன்னா அவர் எவ்வளவோ மழை பெய்ஞ்சாலும் அவருக்கு வந்து அந்த கருணை அந்த கருணை வந்து அவர்கிட்ட இருந்து போவே போவாங்க. சோ இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். இப்ப இதுக்கு இணையான பகவத்கீதை ஸ்லோகையை பாகவத ஸ்லோகையை நம்ம ஸ்லோகத்தை வந்து பார்ப்போம். அதாவது 4வது காண்டம் 16வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். வசு காலோபாதத்தே காலே சாயம் விமுஞ்சதி சமசர்வேஷு பூதேஷு பிரதபம் சூரியவத் விபு. இது யாருன்னா இவருடைய ஸ்லோகம். இவரை வந்து குறிக்கிற ஸ்லோகம். அதாவது பிருத்து மகாராஜ் யாருன்னா பகவானுடைய ஒரு சத்யாவிஷாவசாரம் அப்படின்வாங்க. சோ அவரை குறிக்கிற இந்த அவரை பத்தி பாடப்படுற இந்த ஸ்லோகம் தான். அதுல வந்து என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகவான் இந்த பிருத்து மகாராஜ் வந்து எப்படி இருப்பார்னா அவரு அந்த சூரிய தேவனை போல அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருப்பார். அதே மாதிரி எப்படி அந்த சூரியன் வந்து எல்லாருக்கும் சமமா வந்து அந்த இதுவை கொடுக்கறதோ, அந்த வெயில கொடுக்கறதோ, அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதோ, அதே மாதிரி வந்து இவர் வந்து எல்லாருக்குமே வந்து சமமா இருப்பாரு. யாரு? பிருத்து மகாராஜா. அதாவது என்ன பண்ணுவான் அந்த சன்காட், அதாவது சூரிய தேவன் தான் என்ன பண்றாரு, கடல்ல இருந்து நீரை உறிஞ்சி மேகங்களா மாத்துறது. அதுக்கப்புறம் எப்ப மழை தேவையோ அப்ப மழையை கொடுக்கறது. அதே மாதிரி இவர் பிருத்து மகாராஜர் வந்து என்னன்னா அந்த சூரியன்ல அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த வரியை வாங்குறது, அந்த வரியை வாங்கி மக்களுக்காகவே அத உதவாராம். இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது, மாறி போச்சு. அந்த மாதிரி எல்லாம் யாரும் இப்ப எல்லாம் கிடையாது. ஆனா வந்து பிருத்து மகாராஜர் எப்படி இருப்பாரா, அந்த மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரிய மக்களுக்காகவே தேவைப்படும் போது செலவு பண்ணி அதை வந்து எப்ப அவங்களுக்கு தேவையோ, அவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது வேணுமோ அத மாதிரி சமமா எல்லாருக்கும் நல்லதை பண்ணி கொடுப்பாரு. சோ அதனால பிருத்து மகாராஜர் வந்து இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இணையான ஸ்லோகம். முக்கியமா இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா அந்த பக்தர்களுடைய கருணையை பார்க்கணும். அதாவது எப்படின்னா நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு வந்து ஆச்சாரியர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகவான்கிட்ட இருந்து இருக்க அந்த ஞானத்தையும் கருணையும் எப்படி வந்து அந்த சூரியன் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடல் தண்ணி வந்து உப்பா இருக்கும். கடல்ல வந்து இப்ப கிருஷ்ணா வந்து கருணா சிந்து. ஆனா அந்த கடல் தண்ணி எப்படி இருக்கும்னா உப்பா இருக்கும். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து என்னன்னா ஒரு 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 இது இருக்கு. என்னன்னா அகம் சர்வேஷு அப்படின்ட்டு, அகம் சர்வஸ்ய பிரபுவோ அப்படின்றார் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா. அதே மாதிரி வாசுதேவம் சர்வமிதி, அதாவது எப்போ ஒருவன் வந்து வாசுதேவன் மட்டுமே சர்வமிதி அப்படின்னு நினைக்கிறான், அவனை வந்து அந்த மாதிரி ஒரு சுத்தாத்மாவை பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப துர்லபமானது அப்படின்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அர்ஜுனர்கிட்ட வந்து சொல்றாரு மத்தாபரம் தரம் நான் என்ன சொல்றேன், என்னை விட மிஞ்சிய என்னை விட உயர்ந்த இந்த உலகத்துல எவனுமே இல்லை அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு.
அந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு பகவத்கீதையில. அதாவது என்னன்னா அகம் ஒரு இந்த ஸ்லோகம் 18.66 என்ன சொல்றாரு? மாமேக்கம் சரணம் ரஜ அப்படின்றாரு. மாமேக்கம் என்னுடைய என்கிட்ட மட்டும்தான் சரணாகதி அடையணும் அப்படின்றாரு. சோ பகவானுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு என்னன்னா என்னது என் என் நான் 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 அப்படின்று. அதனால ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது மாதிரி ஒரு கடல், அந்த கடல் வந்து எப்படின்னா உப்பு தண்ணியா. இப்ப வந்து நம்ம எப்படி உப்பு தண்ணியை குடிக்க முடியாது, ஆனா அந்த உப்பு தண்ணியில இருந்து சூரிய தேவர் என்ன பண்றாரு, வெறும் அந்த இதுவை மட்டும் எடுத்து, தண்ணியை மட்டும் எடுத்து, உப்பை எடுக்காம தண்ணியை மட்டும் எடுத்து மேகங்களா மாறி மழைய வந்து வருஷிக்கிறாரு. மேகங்கள் வந்து என்ன பண்றது, நாட்டுல வந்து மழையா பொழியுறது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆச்சாரியர்கள் அத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற அந்த குணங்களாகிய அந்த கருணையும் ஞானத்தையும் அவர்கிட்ட இருந்து அப்படியே உறிஞ்சி, அவர்கிட்ட இருக்க அந்த குணங்கள், அந்த அதாவது என்ன சொல்றது, அந்த நான் அந்த இதுவை மட்டும் விட்டுட்டு அந்த கருணை அந்த ஞானம் அதையெல்லாம் உறிஞ்சி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து அந்த ஞான மழையும் கருண மழையும் பொழிவாங்க. அதாவது ஆச்சாரியர்கள் வந்து யாருன்னா மேகங்கள் மாதிரி அந்த கடல்ல இருந்து அந்த தண்ணியை மட்டும் எடுத்துட்டு உப்பு இல்லாம அந்த தண்ணியை மட்டும் வந்து மக்களுக்கு கொடுக்கறது தான் இந்த மேகங்களோட வேலை. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த கடல்ல கிருஷ்ணா கருணா சிந்து இருக்குன்ற அந்த கருணை கடல்ல இருந்து அந்த கருணையை மட்டும் எடுத்துட்டு வந்து மக்களுக்கு கொடுக்கறது தான் வந்து அவங்களுடைய வேலை. நீங்க பாத்தீங்கன்னா ராமானுஜாச்சாரியருடைய சரித்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு பெரிய மகான். என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த அந்த இந்த அந்த மந்திரம் கிடைச்சது, மோட்சத்துக்கு கொடுக்கக்கூடிய மந்திரம், வைகுண்டத்தை அடையக்கூடிய மந்திரம் அவர் கிடைச்ச உடனே திருக்கட்சி நம்பி சுவாமிகள்ட்ட இருந்து வாங்குறாரு. திருக்கோஷ்டியூர்ல போய் வாங்குறாரு. வாங்கின உடனே என்ன பண்றாரு, திருக்கோஷ்டியூர்ல வந்து சுவாமி பெருமாள் டெம்பிள் இருக்கு, சாமி பெருமாள் கோயில் இருக்கு. பெருமாளுடைய கோயில் கோபுரத்து மேல ஏறினாரு. இப்ப நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு ஆர்ச் இருக்கும், அந்த இடத்துல இருந்து தான் கூவி எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை கொடுத்துட்டாரு. திருக்கட்சி நம்பிகள் கொடுக்கும்போதே சொன்னாரு, இதை நீ கொடுத்தனா மத்தவங்களுக்கு என்னுடைய அனுமதி இல்லாம, அதாவது குருவுடைய அனுமதி இல்லாம நீ வேற யாருக்காவது இந்த மந்திரத்தை கொடுத்தனா நீ வந்து நரகத்துக்கு போவ அப்படின்ட்டு. இவர் உடனே மந்திரத்தை வாங்கினாரு. என்ன பண்ணாரு, நேரா போயிட்டு கோபுரத்து மேல ஏறினாரு. கோபுரத்து மேல ஏறிட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு. அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் கூப்பிட்டு, வாங்க எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணுமா, எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகணுமா, ஆமா ஆமா நான். உடனே என்ன பண்ணாரு, எல்லாரும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற நம்ம மந்திரத்தை எல்லாருக்கும் சொன்னாரு. இது உடனே திருக்கோஷ்டியூர் சுவாமிகள், திருக்கட்சி நம்பிகள் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க, திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அவர்கிட்ட இந்த செய்தி போகுது. உடனே அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, ராமானுஜா இப்படி பண்ணிட்டியேன்னு அவன்கிட்ட சொன்னனே, நீ வந்து இப்படி ஏதாவது மத்தவங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுத்தா நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும்னு சொன்னாரே அப்படின்னு. உடனே திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட சொன்னாரா ராமானுஜர், பல 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 லட்சம் ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து இந்த நாமத்தை வந்து பகவானுடைய இந்த திருநாமத்தை ஜபம் செய்து வைகுண்டத்தை அடைந்தாங்கன்னா அது எனக்கு போதும், நான் ஒருத்தன் தானே, நரகத்துக்கு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த திருக்கட்சி நம்பிகள் வந்து அவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணி நீதான் ஆச்சாரியன் அப்படின்ட்டு சொன்னாராம். சோ அந்த மாதிரி வந்து ராமானுஜருடைய சரிதம் பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய இது பண்ணியிருக்காரு. அது அவர் எப்படியெல்லாம் கருணை மழையை பொழிய முடியுமோ அப்படியெல்லாம் கருணை மழை பொழிஞ்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சம்பிரதாயத்துல வந்து கௌடிய வைஷ்ணவ இது வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்துல ராமாச்சாரியார் வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கௌடிய சம்பிரதாயத்துல 15ஆம் நூற்றாண்டுல வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறாரு. அப்போ வந்து என்ன நடக்குது, அதாவது பகவான் கிருஷ்ணரா வரும்போது என்ன சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபோ மத்தாசனம் பரம் மத்தா கிஞ்சித் அப்படின்றாரு. அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, மாமேக்கம் சரண் ரஜ அப்படின்றாரு. சோ என்னது, நான் 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 என்கிட்ட சரணாகதை அடைந்தாதான் நான் உனக்கு வந்து உன்னுடைய அனுகிரகத்தை கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா சைத்தன்யா மகாபிரபு அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபுவா வரும்போது என்ன பண்றாரு, கருணை மழைய பொழிறார். யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ எல்லாருக்கும் வந்து மத்த 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 அவதாரங்கள் பண்ணாத ஒரு விஷயமான கிருஷ்ண பிரேமைய வந்து தகுதி இருக்கா தகுதி இல்லையா, நீ நல்லவனா நீ கெட்டவனா எதுவும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து என்ன பண்றாரு, அந்த
மழையை வந்து கருணை மழையை வந்து பொழிஞ்சு இந்த உலகத்தையே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிரேமையில வந்து மூழ்கடிக்கிறார். அதுதான் வந்து அந்த கருணை. அதே கருணையை பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம பிரபுபாதர் அவர் வந்து என்ன பண்றாரு, பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் வந்து என்ன பண்ணாருன்னா 6 வருடம் இந்தியா முழுவதும் வந்து பிரயாணம் பண்ணி நடையில் நடந்தே போய் ஏன்னா அப்பெல்லாம் வந்து 15ஆம் நூற்றாண்டுலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் கிடையாது, மற்ற இதெல்லாம் கிடையாது. ஸோ இவர் வந்து ஃபுல்லா வந்து நடந்தே போய் எல்லா ஊருக்கும் போயிருக்காரு. தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு, ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்காரு, அந்த மாதிரி பல பல ஊர்களுக்கு இந்தியா முழுவதும் நடந்தே போய் பிரச்சாரம் பண்ணி அந்த கருணை மழையை வந்து பொழிஞ்சிருக்காரு. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரபுபாதர் 1965 என்ன பண்ணாரு, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனாரு. போயிட்டு அங்க போன உடனே அப்போ வந்து அந்த மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு. ஒரு என்ன சொல்றது, இந்த ஹிப்பீஸ் அப்படின்னுவாங்க. ஹிப்பீஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சோசியல் இந்த சமூக இதெல்லாம், சமூக நீதி, சமூக கட்டுப்பாடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சட்டப்படாம இருப்பாங்க, துணி அணியாம இருப்பாங்க, தெருவில் அப்படியே அமனமா சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பல பல இது பண்ணிட்டு இருப்பாங்க. சோ எப்பவுமே வந்து இந்த ட்ரக்ஸை வந்து சாப்பிடுறது, அந்த மாதிரி போதையிலேயே இருக்க வேண்டியது, அந்த மாதிரி இந்த மக்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணாரு பிரபுபாதர், பிரச்சாரம் பண்ணி எல்லாருமே வந்து எவ்வளவு பேரு இந்த இப்பீஸ வந்து எல்லாரும் இந்த இப்பீஸ் இந்த மாதிரி இருக்கிற இப்பீஸ வந்து என்ன பண்ணாரு, இப்பீஸ் டு ஹாப்பீஸ் அப்படின்னு அந்த மாதிரி டிப்ரெஷன்லயும் இந்த மன உளைச்சல்லையும் இது மாதிரி இருந்தவங்கள வந்து என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணனுடைய பிரேமையை கொடுத்து அவங்களை எல்லாரையும் மிக சிறந்த பக்தர்களா கொண்டு வந்தார். நீங்க அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். சோ அவர் வந்து கருணை வந்து பொழிஞ்சாரு எல்லாருக்குமே. அந்த டைம்ல அவர் பிரபாதர் வந்து 14 வாட்டி இந்த உலகத்தையே சுத்தி வந்தாராம், பல நாடுகளுக்கு சென்றார். அந்த 1966 வந்து அமெரிக்கால வந்து இஸ்கான ஸ்தாபகம் பண்ண உடனே பிரபாதர் வந்து உலகம் முழுவதும் சுத்த ஆரம்பிச்சாராம். 14 ஆண்டுகள், சாரி 10 வருடம் 14 முறை இந்த உலகத்தையே சுத்தி 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 வந்து என்ன பண்ணாரு, கருணை மழை பொழிஞ்சுக்கிட்டே இருந்தாரு எல்லாருக்குமே. யாருக்கும் நீ வந்து இதுவா, நீ நல்லவனா கெட்டவனா, தகுதி இருக்கா தகுதி இல்லையா, நீ தாழ்ந்த குலமா உயர்ந்த குலமா, நீ வந்து வெள்ளக்காரனா இந்தியனா கருப்பா, எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே அந்த கருணை மழையை பொழிஞ்சு பிரபுபாதர் என்ன பண்ணாருன்னா இந்த இந்த அதாவது இந்த இந்த திருநாமம், பகவானுடைய திருநாமம் வந்து எல்லா உலகம் முழுவதும் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து உலகம் முழுவதும் போய் எல்லாருக்குமே சேர்ற மாதிரி அந்த கருணை மழையை பொழிஞ்சாராம். ஒரு 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 தொண்டர் பிரபுபாதர்கிட்ட வந்து கேட்டாராம், எது அமெரிக்கால இருக்கும்போது, சுவாமி நீங்க வந்து எங்களுக்கு இப்படி கிருஷ்ணர் பத்தி சொல்லி நாங்கெல்லாம் வந்து இப்ப இப்படி பக்தர்களா மாறி ஜபம் பண்றோமே, நாங்க என்ன புண்ணியம் பண்ணோம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வந்து ஏன்னா கிருஷ்ணருடைய நாமம் கிடைக்கிறது, நாமத்தை ஜபம் பண்றது வந்து என்னன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால நாங்க என்ன புண்ணியம் பண்ணோம், போன ஜென்மங்கள்ல நாங்க ஏதாவது புண்ணியம் பண்ணுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. அதுக்கு பிரபுபாதர் சொன்னாராம், நீங்க எந்த புண்ணியமும் பண்ணல, உங்களுக்கு அந்த நல்ல நேரத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அந்த மாதிரி பிரபுபாதருடைய லீலைகள், பிரபுபாதருடைய அந்த அவருடைய வாழ்க்கை சரிதை நீங்க படிச்சீங்கன்னா அவர் எவ்வளவு பண்ணியிருக்காருன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா அந்த மழை மாறியும் அந்த மேகங்கள் மாறியும் என்ன பண்ணுவாங்கன்னா பகவான்கிட்ட வந்து ஞானத்தையும் கருணையும் எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நேரா வந்து சாதாரண மக்களா இருக்கிற நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த கருணையும் ஞானத்தையும் வந்து பொழிஞ்சு தருவாங்களாம். அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துடைய விளக்கம். ஆண்டாள் தாயாருக்கு வந்து நம்மளும் அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஆண்டாள் தாயார் வந்து நான் இப்ப கூட பகவான், அதாவது கருமேகங்களை பார்த்தோன்னே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்ன்ற ஞாபகம் வர மாதிரி இப்பதான் நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன். அங்க போயின்னா காஞ்சிபுரம் என்ட்ரன் ஆன உடனே 2 பெருமாள் இருப்பாங்க, பச்சை வண்ண பெருமாள் அண்ட் பவள வண்ண பெருமாள். ரெண்டுமே திவ்ய தேசம், 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. அந்த மாதிரி இப்ப அந்த அந்த காஞ்சிபுரம்ல போன உடனே இது மாதிரி வரும். சோ பவள வண்ண பெருமாள், பச்சை வண்ண பெருமாள், அதே மாதிரி கருமேக பெருமாள், அது மாதிரி காலமேக பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு. சோ நம்மளும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அதாவது கருமேகங்களை நம்ம பார்க்கும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஞாபகம் வச்சு எப்படி வந்து நம்ம ஆண்டாள் தாயார் வந்து ஆண்டாள் நாச்சியார் வந்து பிரார்த்தனை பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த கருணை
மழையை வந்து நம்ம மேலேயும் கொஞ்சம் பொழியறதுக்கு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபு, தாமோதர் பிரபு. நன்றி பிரபு, வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ஏதாவது தவறு நடந்த எல்லாருக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். தமிழ்ல பேசுனதுல ஏதாவது தவறு நடந்திருந்தா, சிறு பிழைகள் இருந்தா என்னை வந்து மன்னிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப அருமை. ஆச்சாரியர்களோட இது பண்ணி சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மழை ஆச்சாரியர்கள் எப்படி மழையை வர்ஷிக்கிறாள், கருணை மும்மான் நம்மளுக்கு நாமத்தை அப்படின்றது ரொம்ப அழகா இருந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. குருவோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க எல்லாம் சொன்னீங்க இதுல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ரொம்ப அருமையா இருந்தது பிரபுஜி. எப்படி பகவானையும் மனுஷாலையும் நம்ம எப்படி குரு நம்ம எப்படி சேர்க்கிறாருங்கிறது நீங்க மழையோட எக்ஸாம்பிள். நன்றி பிரபு, அருமையா இருந்தது. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, பிரணாம்ஸ் பிரபுஜி, மிக அருமையாக இருந்தது. மிக நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப நல்லா இருந்தது.